الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال النبي صلى الله عليه وسلم: من منع فضل ماء منع الله يوم القيامة فضلا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சமூக சூழலிலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான மார்க்கம் அவசியம் கடைபிடிக்க சொல்லுகிற ஒரு விஷயம் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை. விட்டுக் கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்றொரு பழமொழியும் உண்டு. மார்க்கம் சபையிலிருந்து துவங்குகிறது. வீட்டிலிருந்து நாடு வரை அனைத்து இடங்களிலேயும் விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான்: மஜ்லிஸிலே நீங்கள் விட்டுக் கொடுத்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை விசாலமாக்கி கொடுப்பார். அடுத்த தோழருக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள். இடம் முதல் கொண்டு இட ஒதுக்கீடு வரை அனைத்திலும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை மார்க்கம் வரவேற்கிறது. விட்டுக் கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை. நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். பிறந்த காலத்தில் பெருமானார் பிறந்து பால்குடி பருவத்திலே கூட ஹலீமாவினுடைய மகன் இன்னொருவர் இருக்கிறார், அவருக்காக ஒரு மார்பை விட்டுக் கொடுத்தார்கள். தன்னை அறியாத பருவத்திலே கூட விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை பெருமானாரினுடைய பிறப்பிலிருந்து கடைபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து காபாவிலே பொருத்துவது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. எல்லா குலத்தவர்களும் நாங்கள் தான் என்று போட்டி போடுகிற பொழுது, நாளை காலை யார் அதிகாலையிலே வருகிறாரோ, முதலிலே உள்ளே நுழைகிறாரோ, அவர் தான் காபாவிலே கல்லை பொருத்துவதற்கு பொருத்தமானவர் என்று ஒரு பெரியவர் தீர்ப்பு கொடுக்க, மறுநாள் மாணவி உள்ளே நுழைகிறார்கள். அந்த கல்லுக்கு உரிமையானவர்கள் பெருமானார் மட்டும், அவர்கள் மட்டும் எடுத்து பொருத்த வேண்டிய அந்த சூழலில் பெருமானார் ஆடையை விரித்து, சால்வையை விரித்து, அனைவரும் ஒன்று சேருங்கள், உயர்த்தி பிடிக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொறுப்பிலும் கூட விட்டுக் கொடுத்து சமுதாயத்தை இழுத்து பிடிக்கிறார். பெருமானாரினுடைய காலம் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யலாம். ஹுதைபியா உடன்படிக்கை எல்லோரும் சீறி பாய்கிற பொழுது, நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் நாயகனே, வந்தவர்கள் காபாவிலே நுழைந்து நாங்கள் உம்ரா செய்யாமல் திரும்ப மாட்டோம் என்று பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குரல்களை எழுப்பி பேசுகிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விட்டுக் கொடுத்து விட்டு தானே திரும்பினார்கள். இந்த வருடம் தேவையில்லை, எல்லோரும் புறப்படுங்கள், அல்லாஹ் பதகை கொடுப்பான். 2 ஆண்டுகளில் மக்கா வெற்றியானது. அதற்கு பிறகு முஸ்லிம்களே நுழைய முடியாது, இருக்க முடியாது என்ற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானே. மக்காவின் வெற்றி பழி வாங்க முடியும் பெருமானாரால். பெரும் பெரும் தலைவர்கள் மாட்டினார்கள், இஸ்லாத்திற்கு துரோகம் செய்த துரோகிகள் மாட்டினார்கள். பெருமானார் பழி வாங்க முடியும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வேலையை செய்தார்களோ அதைத்தானே பெருமானார் செய்தார்கள். புகாரியிலே இடம்பெறும் இந்த ஹதீஸ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12 தோழர்கள் செய்த துரோகம் என்ன? கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். 12 பேர்களையும் மன்னிக்கவில்லையா? லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் பழி வாங்குகிற தினம் அல்ல, உங்களை விட்டு வைக்கிற தினம். விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அவர்களிடத்தில் இருந்தது. ஃபத்ஹ் மக்காவிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்து காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க, எங்கும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அல்ல. நீதிபதிகளுக்கும் கிடையாது, ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது. எல்லோரும் தாங்கள் சொல்வதுதான் சரி. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நபித்தோழர்கள் தண்ணீரினுடைய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், தனக்கு மிஞ்சிய தண்ணீரை, தனக்கு மிஞ்சிய நீரை
யார் தடுத்து வைக்கிறாரோ, அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்கிறாரோ, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய பதுலை, தன்னுடைய அருளை தடுத்துக் கொள்வான். நபிகள் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் முறையிடுகிறார். ஜுபைர் ஒரு இடம் வாங்கி இருக்கிறார், அங்கே தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் பாய்ச்சுகிறாய், மேல் மிச்சமாக தண்ணீர் இருக்கிறது, எனக்கு கொடுக்க மறுக்கிறார் நாயகமே, எனக்கு கொடுக்க மறுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சச்சா மகனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. இஸ்தியா ஜுபைர், ஜுபைரே நீ தண்ணீர் கொடு, ஜாரிக்க, உனக்கு அண்டை வீட்டில் அண்டை தோட்டத்தில் இருப்பவருக்கு நீ நீர் கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உன்னிடத்திலே மேல் மிச்சமாக இருந்தால் கொடுத்து உதவு. இது பக்கத்து தோட்டத்துக்கு மட்டுமல்ல, பக்கத்து நாட்டுக்கும் பொருத்தும். தனக்கு மேல் மிச்சமானதை விட்டுக் கொடுக்கிற பழக்கம் வர வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்துல குடும்பத்தில் இருந்தே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. அண்ணனுக்கு தம்பி விட்டுக் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை, தம்பிக்கு அண்ணன் விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு விட்டுக் கொடுக்கிற மனப்பக்குவம் சமுதாயத்தில் குறைந்து வருகிறது. இந்த நிலை நீடித்தால் மார்க்கத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ண தூண்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே பார்த்தால் அரசியல் பிரச்சனையை விட்டுவிடுங்கள், வீட்டு பிரச்சனையை பாருங்கள். பெருமானார் எந்த அளவிற்கு விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள். ஆயிஷா கூட ஓட்ட பந்தயம் வைத்தார்களே, ஒரு முறை ஜெயித்த நாயகம் மறுமுறை ஜெயிக்க முடியும். பெருமானாரை பொறுத்தவரை பெருமானாரிடத்திலே பந்தயம் செய்து உலகத்திலே வெற்றி கண்டவர்கள் யாரும் கிடையாது. எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடுகிற பொழுது தான் மட்டும் சீறி பாய்ந்து செல்லுகிற ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு. ஆனால் நபியுல்லா கதி ஆனா இப்னு அப்துல் முத்தலிப் புனைன் போர்க்களத்திலே சீறி பாயவில்லையா நாயகம். அந்த நாயகம் ஆயிஷாவிடத்தில் தோற்க வேண்டுமா? விட்டுக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும். நான் மகளூபாக இருப்பதை புரியப்படுகிறேன். கணவன் மனைவி சண்டை வந்து கணவனை விட மனைவி நிகழ்ச்சி கணவனுக்கு மேல பேசணும், இதை நான் விரும்புகிறேன். என்னை நான் விட்டுக் கொடுக்க விரும்புகிறேன் மனைவிமார்களிடத்துல. இன்னைக்கு அந்த நிலை இருக்கிறதா? நான் சொன்னதை நீ கேட்கணும். ஆண் ஆதிக்கத்தின் போக்கு எந்த அளவிற்கு போயிருக்கிறது? விட்டுக் கொடுக்கிறோமா? சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறோமா? மஸ்ஜிதுன் நபவி அதனுடைய ஆரம்ப அஸ்திவாரம் யார்? 2 எத்தீம்கள், 2 எத்தீம்கள். சாத் சயீத் என்று சொல்லுவார்கள். அண்ணே தம்பிட்டு சொல்றாரு, நான் பெருமானாருக்காக இதை விட்டுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேர் இதே மாதிரி இருந்து ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும். அண்ணன்காரர் சொல்லுகிறார், நான் பள்ளிக்காக விட்டுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய்? உன் பாகத்தை வேண்டுமானால் விட்டுக் கொடு, என் பாகத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற காலம் தான் இந்த காலம். ஆனால் அவர் சொன்னார், நானும் இதைத்தான் நினைத்தேன். அண்ணன் தம்பி பேசிக் கொள்கிறார்கள், நானும் இதைத்தான் நினைத்தேன். அண்ணனிடத்தில் எப்படி பேசுவது என்று தெரியாத காரணத்தினால் நான் தயங்கினேன். நீங்களே கேட்டுவிட்டீர்கள், 2 பேரும் செல்லலாம், கண்மணி இடத்திலே கொடுக்கலாம், மஸ்ஜிதுன் நபவி உருவாக்கட்டும். பெருமானார் இடத்திலே சென்று சொல்லுகிற பொழுது 2 பேரும் போய் எங்க இடத்தை கொடுக்கிறோம் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீம்கள், ஆனா காஃபிருல் யத்தீம், உலகத்தில் இருக்கிற அத்தனை எத்தீம்களுக்கும் நான் தான் பொறுப்பு என்று சொன்ன நாயகம் அவர்களை விட்டு விடுவார்களா? பணத்தை கொடுத்து வாங்குகிறார்கள். வேண்டாம் நாயகமே, இல்லை இல்லை, உங்களுடைய ஹக்கை நான் அளிக்க விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ள முறை எப்படி? இன்னைக்கு அண்ணன் தம்பி எந்த அளவுல இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தா 4 பேருமே பேசுறது இல்லை. சுக துக்க நிகழ்வுகள், தாய் இறந்து போய் கிடக்கிறார், 3 அண்ணன் தம்பிகள், இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார், அவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார், இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயத்தின் நிகழ்வுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் அந்த கூட்டு குடும்பம் உடையாமல் சிதறாமல் இருந்திருக்கும். விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் சிதறி போய் கிடக்கிறது. இதே புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பிரச்சனையில எப்படி விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு எத்தீம் பெருமானார் இடத்தில் வந்து சொல்லுகிறார், ஒரு நபித்தோழர் தன்னுடைய தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார், தன் தோட்டத்தை எடுத்துக் கொண்டார் என்று பிரச்சனை வருகிறது. ஆனால் உண்மையில் அது எத்தீமுக்குள்ள தோட்டம் அல்ல. இவர் பொய் சொல்லுகிறார், பெருமானார் எத்தீம் என்று இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார். நபிகள் பெருமானாருக்கு தெரியாதா?
உண்மையை தவிர பெருமானார் வாழ்க்கையில் எதையும் நடத்தியதில்லை. அந்த நாயகம் புரிந்து கொள்கிறார்கள். தீர்ப்பை யத்தீமுக்கு பாதகமாக செய்கிறார்கள், சாதகமாக அல்ல. தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களிடத்திலே தோட்டத்தை கொடுத்த அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே கேட்கிறார்கள், அந்த யத்தீம் ஆசைப்பட்டு விட்டார், அவருக்காக யாராவது வாங்கி கொடுக்க தயாரா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ மஹ்தூரா பெருமானாரினுடைய தலையிலே பெருமானார் கை வைத்தார்கள். அதனால் இஸ்லாத்தை தழுவிய அபூ மஹ்தூரா என்ற சஹாபி, நாயகமே நான் தயார், என் தோட்டத்தை நான் கொடுக்கிறேன் நாயகமே, என் தோட்டத்தை விட்டு கொடுத்து அந்த யத்தீமுக்காக அதை நான் வாங்கி கொடுக்கிறேன் நாயகமே. தன்னுடைய தோட்டத்தை கொடுத்துட்டு அந்த தோட்டத்தை யத்தீமுக்கு வாங்கி வழங்கினார் என்று புகாரியிலே இடம்பெற்ற ஹதீசுகள் நமக்கு ஆதாரம் கூறும். நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள் சமூக அமைப்பில. இன்றைக்கு எங்கே சமூக அமைப்பில விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறது? எதனால் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம்? நாட்டு பிரச்சனை என்று வருகிற பொழுது மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும். சுண்ணத்தை விட மாட்டாங்க. அதே நேரத்துல தன்னுடைய தோழர்களுக்காக விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள். எந்த நேரத்திலையும் நபித்தோழர்கள் சுண்ணத்தை விட மாட்டாங்க. நாயகத்தினுடைய சுண்ணத்தை விடுவதற்கு தயாராக இல்லை, பெருமானார் நடந்து காட்டுகிற விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை விடுவதற்கும் தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல எந்த அளவிற்கு நடந்தார்கள்? சாதாரண உணவு முறையில கிஸ்ரா நாட்டு மன்னரை சந்திப்பதற்காக 2 நபித்தோழர்கள் செல்வார்கள். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலாவும் ரிபை இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் போகிறார்கள். செல்லுகிற பொழுது இவர்கள் கந்தல் ஆடை, நபித்தோழர்களுடைய ஆடை எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி வீரோல்ல அடுக்கி வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. 1-2 ஆடைகளை வைத்திருப்பார்கள், கந்தல் ஆடை. கிஸ்ரா நாட்டு மன்னர், ஈரானும் கிஸ்ராவும் தான் அன்றைக்கு உலக சக்கரவர்த்திகள். அவர்கள் ஆடையை பார்த்து விட்டு உடைந்த வாள் ஒன்று கையில் இருக்கிற, ஒவ்வொருத்தர் கையில ஒரு உடைந்த வாள் இருக்கிறது. ஆடையை மாற்றிக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கிற பொழுது அப்படி நாங்கள் சென்று அரசரை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் புறப்படுகிறோம். சரி, ஆடையை அணிந்து கொண்டு செல்லுங்கள், இந்த உடைந்து போன வாளை ஏன் எடுத்து செல்லுகிறீர்கள் என்கிற பொழுது, நீ வாளை பார்க்காதே, வாளுக்குள் இருக்கிற ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன், ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன். இந்த வாளுக்கு இருக்கிற ஆற்றல் உனக்கு தெரியாது, அப்படி என்ன ஆற்றல் இருக்க போகிறது என்று வாயில் காப்பாளர் பேசுகிற பொழுது, உங்களுடைய நாட்டிலேயே தடுக்க முடியாத கேடயம், உடையாத கேடயம் ஏதாவது ஒன்று எடுத்து வாருங்கள், அந்த கேடயத்தை உடைக்கவே முடியாது என்ற சூழல் இருக்க வேண்டும், அப்படி ஒரு கேடயத்தை எடுத்து வாருங்கள். எடுத்து வரப்படுகிறது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லுகிறார்கள், ரிபை இப்னு ஆமிர் தலைவரே, எனக்கு அனுமதி கொடுங்கள். அனுமதி வழங்கப்படுகிறது. தன்னுடைய உடைந்த வாளால் இறைவனின் அனுமதியோடு அடித்தார்கள். உடைக்க முடியாத கேடயம் 2 துண்டாகப்படும். பார்த்த அரசன் அசந்து போய் உள்ளே அழைக்கிறார். உணவு பரிமாறப்படுகிறது. அங்க இவருக்கு வச்சா அவருக்கு விட்டு கொடுத்துறாரு, இவரு உணவை இவருக்கு வச்சா அவர் விட்டு கொடுத்துறாரு, இவருக்கு வையுங்கள். நாங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்ளுகிற பழக்கம் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ரிபை இப்னு ஆமிர் ரலியல்லாஹு உணவு ஒண்ணு கீழே விழுந்துருது. இத உடனே வேகமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு சாஹிபு சுரி எடுத்து கீழே விழுந்த உணவை எடுத்து ஒரு உணவை எடுத்து கழுவி உண்ணுவதை பார்க்கிறான் அரசன். இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்கள். ஒரு அரசவையில சாப்பிடுகிற பொழுது அடுத்தவருடைய உணவு விழுந்திருக்கு, அதை எடுத்து கழுவி இவர் உண்ணுகிறார் என்று சொன்னால் இது என்ன நல்ல பழக்கமா? இன்றைக்கு இதை நாமும் சொல்லுவோம். யாராவது எடுத்து சாப்பிட்டா, ஹோட்டல்ல போய் ஏதாவது உணவு கீழே விழுந்துருச்சு, எடுத்து சாப்பிட்டா ஒரு சைஸா பார்ப்போம். இதெல்லாம் நல்ல பழக்கமா? சொல்லுகிற பொழுது ஹுதைஃபத்துல் யமான் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அத்துருக்கு சுன்னத்தே ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாதிஹில் ஹுமகா, இந்த முட்டாள்களுக்காக ரசூலுடைய சுன்னத்தை விடச் சொல்லுகிறீர்களா என்றார். இந்த மடையர்களுக்காக ரசூலின் சுன்னத்தை விடச் சொல்லுகிறீர்களா? அங்கே விட்டுக் கொடுத்தலும் இருந்தது, சுன்னத்தை பிடித்தலும் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது எண்ணி பாருங்க. எதுக்குமே இல்லை, சுன்னத்தும் இல்லை, விட்டுக் கொடுத்தலும் இல்லை. எங்கே இருக்கிறது? உண்ணுகிற உணவு முறையிலே சுன்னத்து இருக்கிறதா? சுன்னத்து இருந்தால் விட்டுக் கொடுத்தல் தானாக வரும். உண்ணுகிற உணவு முறையிலே அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். அம்ர் இப்னு சலமா, குல் பிஸ்மில்லாஹ், நீ உண்ணுகிற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு. இன்றைக்கு எத்தனை பேர் இதை செய்கிறோம்? சின்ன சுன்னத்து. ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்கும் வேறுபாடே இதுதான். அவனும் உண்ணுகிறான், நாமும் உண்கிறோம்.
ஆடு மாடுகளும் உண்கிறது, நாமும் உண்கிறோம். வித்தியாசம் என்ன? ஒரு முஸ்லிம் வேறுபட்டு இருக்க வேண்டுமே, என்ன வித்தியாசம்? பிஸ்மில்லா. சின்ன வார்த்தைகள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நஸஈல இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது, யார் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லுகிறாரோ, யார் உண்ணுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லுகிறாரோ, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் பிஸ்மில்லா இருக்க வேண்டும், உண்ணுகிற பொழுதும் பிஸ்மில்லா இருக்க வேண்டும். சைத்தான் சொல்லுவானாம், யார் பிஸ்மில்லா சொல்லி நுழைகிறாரோ இனிமேல் இந்த வீட்டிலே நமக்கு வேலை கிடையாது, புறப்பட்டு விடும். யார் பிஸ்மில்லா சொல்லி உண்ணுகிறாரோ இவருடைய உடலுக்குள்ளே போகிற அனுமதி நமக்கு கிடையாது. ரெண்டு காரியத்தினால வீட்டில இருந்து சைத்தானையே விரட்ட முடியும். தீமைகளில் இருந்து, தீமையினுடைய ஜடு வேரை பிடுங்குவதற்கு வழியை, ஆசானான வழியை பெருமானார் சொன்னார்களே, இன்றைக்கு எத்தனை பேர் கடைபிடிச்சிருக்கிறோம்? எங்களுடைய ஆசிரியர்கள் அதனால் சொல்லுவார்கள், வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல பிஸ்மில்லா போர்டு, பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் மஃப்தலி அபுவாப ரஹ்மத்தி. இதை போன்று வீட்டிலும் போர்டை மாட்டுங்கள். போகிற பொழுது நினைவு வர வேண்டும், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட்ட வீடாக. அடுத்து பெருமானார் அம்ர் இப்னு ஸலமாவை பார்த்து சொன்னார்கள், குல் பி யமீனிக், வலது கையில் சாப்பிடு. இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், வலது கையால் சாப்பிடு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் இடது கையால் சாப்பிடுகிறார். நாயகம் கேட்கிறார்கள், ஏன் இடது கையில் சாப்பிடுகிறாய்? வலது கை எனக்கு வராது என்று வேண்டும் என்றே சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை போன்றே ஆகட்டும் என்றார்கள். மா மனஹு இல்லல் கிப்ர், பெருமையால் இவர் செய்கிறார், இனி வலது கையை இவர் எடுக்க முடியாது என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்திடத்துல போய் சொல்லலாமா? அதற்கு பிறகு வலது கையை அவர் பயன்படுத்த முடியவில்லை. அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிடு அம்ர் இப்னு ஸலமா. இன்றைக்கு சிலர்களை பார்த்தாக்க வச்ச ஒண்ணு கப்பு 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 கப்புன்னு அடிக்கிறது. அது எந்த அமைப்பில் சாப்பிட வேண்டும்? சுண்ணத்தெல்லாம் போய்விட்டது. சுண்ணத்து இருந்தால் தான் விட்டு கொடுத்தல் இருக்கும். ஒன்றுக்கொன்று லாசி. அருகில் இருந்து சாப்பிட வேண்டும். இந்த ஒரு சின்ன சுண்ணத்து ஒரு அரசனுடைய ஆட்சி அமைப்பிலே அந்த சுண்ணத்து நினைவூட்டப்படுகிறது. தைமூர் உலகத்திலே பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த அரசன் தைமூர். ஆரம்ப காலத்திலே தைமூர் போருக்கு போய் தோல்வி காணுகிறான். படைகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இவன் ஓடி வருகிறான், மாறு வேடத்தில் அலைகிறான். பல நாட்கள் சாப்பிடவில்லை. ஒரு கிழவி இடத்திலே போய் கடும் பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு வேண்டும் என்று தைமூர் கேட்கிற பொழுது ஒரு கிழவி உணவை கொண்டு வந்து வைக்கிறார். இவன் பசியின் வேகத்திலே நடுவிலே எடுத்து வேகமாக சாப்பிடுகிறார். அந்த கிழவி பார்த்துட்டு சிரிச்சுட்டான். கிழவி சிரித்து விட்டு சொன்னார், முட்டாளே, தைமூர் அரசனை போன்றல்லவா நீ இருக்கிறாய் என்றார். அந்த கிழவி, தைமூரை போன்றல்லவா இருக்கிறாய், அவன் தான் இந்த கூறு கட்ட வேலையை செய்வான். நாட்டின் ஓரத்திலிருந்து படையெடுக்காமல் நடுவிலே போய் மாட்டி சிதறடிக்கப்பட்டான் அவன். அப்பதான் இவனுக்கு உரைச்சிச்சாகா, நாம் செய்தது எவ்வளவு தப்பு. ஓரத்திலிருந்து சென்றால் அனைவரையும் பிடித்திருக்கலாம் அல்லவா, சிறுக சிறுக பிடித்திருக்கலாம் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகிற முறையில் இருந்து ஒரு நாட்டை பிடிப்பதை கூட எவ்வளவு அழகாக சுத்தமாக அறிவித்திருக்கிறார். மிம்மா எலி, உனக்கு அருகில் இருந்து சாப்பிடு. சாப்பிடுவதை குறைவாக சாப்பிடு. குறைவாத்தான் சாப்பிடணும் சாப்பாடு. இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இதை மட்டும் சொல்லக்கூடாது. மூக்கு பிடிக்க என்ற பெயரே வைத்திருக்கிறாங்க. சாப்பிடுவதற்கு அமர்ந்து விட்டார். கேவலத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அண்ணா யூனிவர்சிட்டி, அதற்கு அருகிலே ஐஐடி கல்லூரிகள் இருக்கிறது. அதுல ஒரு முஸ்லிம் வாத்தியார் கிடையாது, ஒரு ஆசிரியர் ப்ரொஃபசர் முஸ்லிம் கிடையாது, ஒரு மாணவர் கூட முஸ்லிம் கிடையாது. இதுல எல்லாம் உங்க ஆளுகளுக்கு இடம் கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப பிரில்லியன்டான மாணவர்கள் தான் சேருவார்கள். ஏன் பிரில்லியன்டான மாணவர்கள் இல்லை? அத்தனை அறிவுக்கும் சொந்தக்காரர்களாக நாம் தானே இருக்க வேண்டும். இல்லையே, என்ன காரணம்? உணவு முறைதான் காரணம். நல்லா சாப்பிடுறான், வயிறு குடைக்கு அடிப்பது. இப்படி சாப்பிட்டால் என்னென்ன குறைகள் ஏற்படும்? யஹ்யா உலூமுத்தீனிலே ஏராளமான குறைகளை எழுதுவார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். சிலர் பார்த்த பந்தியில போய் உட்கார்ந்துக்கிட்டு வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு அந்த பைஜாமாவை லேசா இருக்கல கலட்டி விட்டுக்கிட்டு 2-3 பந்தி முடிஞ்சிரும், இவன் எந்திரிக்க மாட்டான். ஃபுல்லா அடிச்சுட்டு தான் எந்திரிச்சு போற. இது இஸ்லாமியர்களுடைய மரபு. அப்படியே ஒருத்தர் கம்மியா சாப்பிட்டாலும் கொஞ்சமோ கம்மியாக குறைவாக வைக்கிற பொழுதே என்ன சாப்பிட தெரியாத ஆளா இருக்கிற. அல்லது சிலர் ஓம் பக்கத்துல உட்கார்ந்தா நானும் சாப்பிட முடியாது, எந்திரிச்சு போற ஆளுகள்லாம் உண்டு. கம்மியா சாப்பிடுற ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா நாம சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக எழுந்து போய் சாப்பாற்றாமனுக்கு அருகிலே அமர்ந்து சாப்பிடக்கூடியவர்களும் உண்டு.
அதிகமாக சாப்பிடுகிற பொழுது கசாவத்துல்கள் உள்ளம் இறுகிவிடும். இமாம் கசாலி சொல்லுகிறார்கள், விவசாயத்திற்கு தண்ணீர் ஊட்டுகிற பொழுது அதை விட அதிகமா ஊத்துற என்ன ஆகும்? தண்ணீர் அதிகமாக ஊட்டினால் என்ன ஆகும்? செடி அழுகி போய்விடும். இதை போன்று அதிகமாக ஒருவன் உண்ண ஆரம்பித்தால் கசாவத்துல் கல்வி ஏற்பட்டு போயிடும். இரண்டாவது, உறுப்புகள் பித்னாவிலே ஆழ்த்தப்படும். அதிகமாக உண்ணுகிற பொழுது கண் பார்க்க கூடாததை பார்க்க துடிக்கும், காது கேட்க கூடாததை கேட்க துடிக்கும், வாய் பேசக்கூடாததை பேச துடிக்கும், உறுப்புகள் கால்கள் நடக்க கூடாத இடத்திற்கு போக தூண்டும். இது உணவினுடைய மிகுதியால் ஏற்படுகிற பண்பாடு. ஒரு விபச்சாரியாக இருக்கிறான் என்று சொன்னால் அதிகமாக உண்டு கொடுத்திருப்பான். இந்த உணவு முறை அவனை தூண்டும். அதனால் உறுப்புகளிலே பித்னாவை ஏற்படுத்தும். இதுவும் பெரிய பாவம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா, இமாம் கசாலி சொல்லுகிறார்கள், அதிகமாக உண்ணுகிற பொழுது இதா மலஅத்தில் மிஅதா நாமத்தில் ஃபிக்ரா, உடல் நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னா சிந்தனை குறைக்கு தூங்கிவிடும், சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, இபாதத்திலே குறைவு ஏற்பட்டுவிடும். நான்காவது குறை, இபாதத்திலே குறைவு ஏற்பட்டுவிடும். அதிகமா சாப்பிட்டா எங்க இபாதத் செய்ய போறாரு? தூங்கிடலாங்கன்னு தூங்கிடுவாரு. இபாதத்திலே குறைவு ஏற்படும், இபாதத்திலே சுவை இருக்காது. ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு இங்கே பொறிக்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட உரையாடல் நடக்கும். அதுல இப்லீஸ் இடத்திலே கேட்பார்கள், எங்களை போன்ற நபிமார்களை எல்லாம் நீ எப்படி கெடுப்பாய் என்கிற பொழுது அதற்கு இப்லீஸ் சொல்லுவான், உணவின் மீது நான் ஆர்வத்தை, சுவையை ஏற்படுத்தி காட்டுவேன். உணவு சுவையால் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க. சாப்பிடுவதால் 2 ரக்காத்து வணக்கம் குறைந்துவிடும். இரவு நேரத்திலே 4 ரக்காத்து தொலை நினைத்தவர் 2 ரக்காத்தாக மாற்றிக்கொள்வார். இப்படித்தான் உங்களை கெடுப்பேன். யார? நபிமார்களை உங்களை கெடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது இனிமேல் உணவை நான் அதிகமாக உண்ண மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அதிகமாக உண்பதால் உடலுக்கும் பலகீனம் ஏற்படும், மார்க்கத்துக்கும் பலகீனம் ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லாமல் ஹலாலான உணவுகளை அல்லாஹ் குறைவாத்தான் கொடுக்கிறான். நல்ல வழியில ஒருத்தன் நடக்கணும்னு சொன்னாக்கா அவனுக்கு வருமானம் கம்மியா தான் நடக்கும். திடீர்னு ஒருத்தன் பார்த்தாக்கா எங்கிட்டாவது அடிச்சுட்டு கப்புன்னு பெருசாயிடுவான். அல் ஹலால் யாத்தீக இல்லா கூத்தா, ஹலால் குறைவாகத்தான் வரும். வல் ஹராமு யாத்தீக ஜஸாஃபன் ஜஸாஃபா, குவியல் குவியலாக வருகிறது என்றால் அதிலே ஹராம் கலந்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுபஹாவிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு குறைவாக உண்ண வேண்டும். கேள்வி கணக்கு குறைய வேண்டுமானால் அதிகமாக உண்டா கேள்வி கணக்கும் அதிகமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியால் அபூ அய்யூப் அன்சாரியினுடைய வீட்டிலே சாப்பிட்டு முடிக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், இதை பற்றியும் நாளைக்கு மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு. அதிகமாக சாப்பிட்டால் அதிகமாக கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டும். சவாபு குறைந்துவிடும். அதிகமாக சாப்பிடுகிற பொழுது சவாபு குறைந்துவிடும். தருக்குல் அதப், ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிடுகிற பொழுது ஒழுக்கம் குறைந்துவிடும். இத்தனை தீமைகளும் இதற்குள் இருக்கிறது. எனவே சுன்னத்தான நடைமுறை என்ன? குறைவாக உண்ண வேண்டும். சுன்னத்தான நடைமுறை என்ன? விரலை சூப்பி உண்ண வேண்டும். இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. உண்ணுகிற ஒழுக்கத்திலே இது குறைஞ்சு போச்சு. எல்லாம் ஸ்பூன்ல உண்ணக்கூடிய நிலைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பூனில் உண்ணக்கூடிய நிலை, விரலை சூப்பி உண்பதால் ஹதீசுகளை பார்க்கிறோம், ராகத்தும் பரக்கத்தும் இது உண்டு. தட்டையும் விரலையும் சூப்புகிற பொழுது பரக்கத் என்பது மானசீகமானது. அல்லாஹ் அபிவிருத்தியை, நம்முடைய உணவிலே அபிவிருத்தியை வைப்பது விரலை சூப்புவதால். ராக சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, செரிமானம் உண்டு, எல்லாம் இதில் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்மால் அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை, டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடலாமா? மார்க்கம் அதை தடை செய்ய சொல்லவில்லை, மார்க்கம் தடை செய்யவில்லை. டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம். கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு தவாவும் அதிலே கிடைக்காது. பணிவு, மார்க்கம் சாப்பிடுகிற பொழுது பணிவு, உட்காருகிற முறை, ஒழுக்க அமைப்புகள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதே, அது இருக்காது. ஹிலாஃபுல் அவுலா, ஆனா சாப்பிடலாம். அதனால நான் சுன்னத்தை நிலைநாட்ட போகிறேன் என்று சொல்லி ஹோட்டல்ல போய் டக்குன்னு சுட்ட விரிச்சிடக்கூடாது. ஹோட்டலுக்கு செல்லக்கூடியவன் அங்க போய் நான் சுன்னத்தான முறையில தான் நான் உட்காருவேன் என்று சொல்லி அங்க கீழே நான் துண்டை விரிச்சு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட காரியங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. அமஷ் 2 இமாம்கள் இருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத் அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குருடன். இவருக்கு ஹாதிமா இருந்தவர் ஒரு நொண்டி ஆரஜ். இந்த அமஷ் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இந்த நொண்டி மாணவரும் போவார். மக்கள்லாம் எல்லாம் கிண்டல் பேசுகிறாங்க, போறப்ப பாரு ஒரு குருடு ஒரு நொண்டி வருது பாரு.
வேற ஆளே கிடைக்கலையா? அங்க போனா அங்கே குருடு நொண்டி வருது, வேற ஆளே கிடைக்கலையா? கடைசியில் ஆமஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தன்னுடைய மாணவரை பார்த்து, இனிமேல் நான் எங்க போனாலும் நீ கூட வராதப்பா. வந்தால் என்ன குறை சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு செல்லட்டுமே, பிறகு எதற்கு குறை சொல்லட்டும். அப்பொழுது உஸ்தாது சொன்னார், அவர்கள் குறை சொல்வதால் அவர்களின் நன்மை நமக்கு கிடைக்கிறது, ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்று ஆமஸ் ரஹ்மத்துல்லாஹ் மாணவருக்கு, அவர்கள் தீமை செய்வதற்கு நாம் ஏன் காரணமாக இருக்க வேண்டும்? நாம் நன்மையை சம்பாதித்து அவர்களுக்கு தீமையை கொடுப்பதா? வேண்டாம். இதை போன்றுதான் நாம ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோம் சொன்னா சுண்ணத்தை கிண்டல் செய்வார்கள். சுண்ணத்துக்கு பழிப்பு ஏற்பட்டுவிடும். அந்த பழிப்பை ஏற்படுத்தி அவர்களை குறை உள்ளவர்களாக பாவிகளாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம தாராளமா சாப்பிட்டுக்கலாம். இப்படி சுண்ணத்தை ஒவ்வொரு விஷயத்திலே, நடைமுறையில, ஆடையிலே, உடுத்துகிற உடுப்பிலே, குடிக்கிற முறைகளிலே சுண்ணத்தை கடைபிடித்தால் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை தானாக வந்துவிடும். நாட்டிலும் வீட்டிலும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை உருவாக வேண்டுமானால் அதற்கு சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.